வள்ளியாக நடிக்கும். இங்கு வள்ளியாக நடிக்கும் அம்பு சகோதரி எம்ஏ ரேணுகாதேவி அவர்களுக்கு பழையூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் உள்ளங்கணித நன்றி 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 என்ற வணக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஐவரிடங்களிலே குறிஞ்சிழைத்தாளக்கூடிய நம்பி மன்னனுக்கும் நங்கு மகுளைக்கு வளர்ப்பு வாழ்ந்தவங்க என் பெயர் வள்ளி. இருந்தாலும் தமிழ் என்றால் அழகு, அழகு என்றால் முருகன். இப்படிப்பட்ட முருகர்களை வணங்க வேண்டும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சண்முகா, சரவணா, முத்துக்குமாரா முன்னையே நம்பியிருந்தாங்க கூட இந்த வள்ளிக்கு இந்த நாட்டு மக்கள் கருபுரிய வேண்டும். முருகனை வணங்க வேண்டும். முருகா கள்ளும் தோன்றல மண்ணும் தோன்றல உலகத்தில் தோன்றியது தமிழ். தமிழ் கடவுள்னா முருகப்பெருமானை சொல்லுவோம். முருகப்பெருமானை பார்க்கணும்னா
பழனி மலைக்கு போகலாம். பழனி மலையில முருகப்பெருமானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ராஜா அலங்காரத்தோட பார்க்கணும்னு ஆசைப்படுமா, இல்ல ஆண்டி குளத்தோட பார்க்கணும்னு ஆசைப்படுமா? ஆண்டி குளம். ஆண்டி குளத்தோட பார்த்தா நல்லதா, இல்ல ராஜா அலங்காரத்தை பார்த்தா நல்லதா? ஆண்டி குளத்தோட பார்த்தாலும் நல்லது. போகர் சிலை வடித்து வைத்தது ஆண்டி குளம் தான். நம்ம ராஜா அலங்காரத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறவன் இது சரியா இல்ல தவறு? அது நீங்க சொன்னாதான் தெரியும். பழனியில ராஜா அலங்காரத்துல முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு. சரி. போகர் ஆண்டி குளத்தோட தான் சிலை வடித்து வைத்தார். ராஜா அலங்காரத்தோட காட்சி கொடுத்தாரு பழனியில. அது ஆணுக்கா இல்ல பெண்ணுக்கா அப்படின்னு காரணம் இருக்குல்ல. எனக்கு மர்மம் எனக்கு. இப்ப பழனி மலைக்கு நம்ம போறோம். அப்ப பாத யாத்திரை, இப்ப பாதி யாத்திரை. இந்த ஊர்ல நடக்க ஆரம்பிச்சாலும் பழனி போற வரை நடந்து போயிருவாது. ஆனா இப்ப உள்ள காலத்துல நடக்க ஆரம்பிச்சா நடந்து போக முடியுமா? 10 கிலோமீட்டரோட நடக்க முடியாது. அப்புறம் பாதியிலே பசி ஏறி போயிடலாம். அப்ப பாத யாத்திரை, இப்ப பாதி யாத்திரை. இப்ப முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்துட்டு போவாங்க, பாத யாத்திரையும் போவாங்க. காவடி எடுத்துட்டு போகும்போது காவடியில என்ன எடுத்துட்டு போவாங்க? காவடி சுமந்துட்டு போகுது. காவடியில என்ன தானியம் அப்படின்னா நெல்லு. ஏன் நெல்ல போய் முருகப்பெருமானுக்கு காவடியா சுமந்துட்டு போகணும்? தைப்பூசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தைப்பூசத்துல காவடி எடுத்துட்டு போறோம். இந்த தைப்பூசத்துக்கும் முருகப்பெருமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? காரணம் இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும். தமிழ் கடவுள்னா யார சொல்லுவோம்? முருகப்பெருமானை நம்ம தான் சொல்லுவோம். அப்ப அதே நேரத்துல பழனியில முருகப்பெருமானுக்கு தண்டாயுத பாணி. ஒவ்வொரு முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு. 5 படை வீடுக்கும் ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு வீரர் இருக்கு, ஒவ்வொரு பேர் இருக்கு. அதே போல தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்குறாங்க கூட. அந்த எல்லாமலை ஈஸ்வரன் ஆதி எல்லாம் பூத்தவளை அண்டமனம் காத்தவளை முத்தாளமனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு தாகினி கண் வளர பாட்டு சொல்லிவாரே தாகினி கண் வளர ஆரிரோ சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு ஆகினி கண் வளர ஆரிரோ
நம்பி மன்னனுக்கு நங்க மகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட பெண் குழந்தையே இல்லைன்னு கவலையாக இருந்தாரு. காட்டுக்குள்ள ஒரு அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய கண்டெடுத்தாரு. எங்க கண்டெடுத்தாருன்னா வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டெடுத்தாரு. வள்ளின்னு பேர் சொல்லிட்டாங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட அந்த எடுத்து வளர்த்த பொம்பளை பிள்ளைய வளர்ப்பு பிள்ளையா நினைக்காம சொந்த பிள்ளையா நினைச்சு வளர்த்துட்டு இருந்தாரு. நான் இதை பற்றி சொல்ற விஷயம் சொல்ல முடியும். எல்லா விஷயம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. முருகப்பெருமானா நான் காதலிக்கிறேன் சரி அப்படின்னு தாய் தப்பட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அதே நேரத்துல 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காரு, அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப மனசுல பட்டத்தை சொல்லணும்னா முருகப்பெருமானை காதலிக்கிற அப்படின்னா நண்பன் சொல்ல தோழிகிட்ட சொல்லலாம். முருகப்பெருமானுக்கா 1 வருஷமா 2 வருஷமா அவருக்காக 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாரு அப்படின்னு வழி மீறி விழுவிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். அவரோட மனசுள்ள ஆசை எப்படி தெரியுமா? நான் 2வது கல்யாணம் பண்ணிக்காம நினைக்கிறேன். இது சரியா தவறா? எங்களை பொறுத்த வரைக்கும் அது தவறுதான் சொல்லுவோம். தவறுதான். ஆமா.
என்ன ஏற்கனவே அவரு கல்யாணம் ஆயிடுச்சு, தெய்வானம்மா இருக்காரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். முருகப்பெருமான நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் அப்படி கல்யாணம் பண்ணா தக்கலாத்தி சென்றால வர்றேன். கண்டிப்பா வரும்ல, கண்டிப்பா வரும்ல அப்படிதான் நானும் நினைச்சேன். அப்ப தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு, நீ ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு போறோம்னு நினைக்கிறீங்க, இது சரியா அப்படின்னு கேட்டா எடுத்துக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. நல்லது எது கெட்டது எதுன்னு அந்த வயசுக்கு தெரியாது. அப்ப எப்ப உணர்வாங்க, அவங்க ஒரு திருமணம் முடிச்சதுக்கு அவங்க குழந்தைய பெற்று வளர்க்கும் போதுதான் தெரியும் நம்ம தாய் தப்ப நம்மளையும் இப்படிதான் வளர்த்துருப்பாங்களோ அப்படின்னு தெரியும். அப்ப முருகப்பெருமானுக்கா நான் காத்துக்கிட்டு இருக்கேன், வள்ளிப்புள்ள ரொம்ப ஏங்குது அப்படின்னு பழனிமலையிலிருந்து முருகப்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரணும். முருகப்பெருமானை நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுற மாதிரி நீங்க யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்க? அது எங்களுக்குலாம் பிடிக்காது. ராஜேந்திரன் மனிதன் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் காதல். காதல் இல்லாம உலகமே கிடையாது. இருமனமும் சேரணும் திருமணம், இருமனமும் சேரணும்னா வெறும் மனம் தான். ஒரு பெண்ணோட மனசும் ஒரு ஆணோட நீங்க தூங்குற மாதிரி தெரியலடா, படத்துக்கிட்டே ரசிக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு ஏன் மனசு ஆசை எப்படி தெரியுங்களா? வசந்த கால சோழங்கள் வானில் இருந்த கோவில்கள் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமையா அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டுல பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யும். பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்குறோம். ஆனா திருமணம் முடிச்சு கொடுத்ததோட எல்லா சீரும் கொடுத்து விடுவாங்க, எல்லா சீதனமும் கொடுத்து விடுவாங்க. ஆனா ஒரே ஒரு சீதனம் மட்டும் பெண்கள் பயன்படுத்த மாட்டாங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீதனத்திலே புழங்காத சீதனம் என்ன சீதனம்? சாகர வரையும் புழங்க மாட்டாங்க. அது என்ன சீதனம் அப்படின்னு வர வேண்டிய நாடக சிறப்பாக முதல்ல ஒளிபெருக்கி
சங்கீதா ஒளிபெருக்கி அண்ணா அவர்களுக்கு நன்றி கிட்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நிறைஞ்சிருக்கு, ரொம்ப நன்றி நன்றி. இரண்டாவது மொத்த வேடம். மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகப்பாக்கும் கண்ணாடி யாருன்னா ரசிக பெருமகள் நீங்க தான். நீங்க இல்லாட்டி நாங்க கிடையாது. அப்ப நீங்க பாட்டை ரசிக்கிறீங்களா, பேச ரசிக்கிறீங்களா, ஆட்டத்தை ரசிக்கிறீங்களா அப்படின்னு உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். அப்ப மூன்றையும் தானே முத்தமிழ் நாடகம். அதே நேரத்துல இந்த ஊர்ல திருவிழா நடக்குது அப்படின்னு வெளிநாட்டுலதான் நம்ம மக்களை இளைஞர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு எடுத்து காட்டக்கூடியது யூடியூப் சேனல் காடை மகளுக்கு சேர்ந்த முருகன் அண்ணா அவர்களுக்கு நன்றி கேட்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகனே அதான முருகப்பெருமான மனசுல நினைச்சு கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு தெரியுமா? மசிலா உண்மை காதலி